ஹை ஸ்பைடிஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் இருக்க இந்த ஐஃபோன் 7 பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை பற்றி நம்ம எதுவுமே டீட்டெயிலாக பார்க்கல. இந்த காம்பேக்டாக இதோட காம்பேக்ட்னஸை பற்றி பார்த்துருந்தோம். ஆண்ட்ராய்டோட கம்பேர் பண்ணி இது காம்பேக்டாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு டீட்டெயிலாக பழைய ஃபோன் தான் இருந்தாலும் இதில் ஒரு சில விஷயங்கள் இன்னமும் ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. அப்படி என்ன இதில் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக மெட்டல் பாடியில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பாடி தான். இப்போ வர மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பேக் கவர் இருக்கும், நடுவில் சென்டரில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அதை தாண்டி மேலே கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. ஃபுல்லுமே ஒரே பாடி, சிங்கிள் பாடியில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது, கிரிப்பாக இருக்குது, கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது பழைய ஃபோனாக இருந்தாலுமே இன்னுமே பல ஆண்ட்ராய்டு மொபைல்ஸோட அப்டேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இதில் யூஸ் பண்ண முடியுது. ஈவன் பப்ஜி எந்த ஒரு லேக்குமே இல்லாமல், பப்ஜி இப்போ பேரை மாற்றிட்டாங்களான்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேம் தான். எந்த ஒரு லேக்குமே இல்லாமல் ரொம்ப ஸ்லீக்காக ஒர்க் ஆகுது எல்லாமே. அதுதான் கொஞ்சம் இன்னும் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. ஸோ இது நீங்கள் இன்னும் இப்பயுமே இந்த டைமுமே ஒரு ப்ரைமரி ஃபோனாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒர்த்து தான். ஆனால் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கையில் எப்பவுமே ஒரு பவர் பேங்கை வச்சுட்டு சுற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் இருக்க ஒரே குறை அது மட்டும்தான். ஏன்னா பேட்டரி அந்த அளவுக்கு நிற்க மாட்டேங்குது. உங்களுக்கு 1 டே தாங்கிறதே ரொம்ப கஷ்டம் தான் ப்ரைமரி மொபைலாக யூஸ் பண்ணிங்கன்னா. இதுவே நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஆஃபீஸ் மொபைலாவோ இல்லை செகண்டரி மொபைலாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வர்த்து 1 டே பவர் பேக்கப் கண்டிப்பாக கொடுக்கும். வர்த்தான விஷயம். கேமரா பார்த்தீங்கன்னா நிஜமாவே குட்டாக தான் இருக்குது. அண்ட் தென் இதில் இன்னொரு விஷயம் ஸ்பெஷல் திங் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்பயே ஆப்பிள் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு டைமில் எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையுமே மோஸ்ட்டாக நிறைய பிராண்ட்ஸ் வந்து தரமாட்டுறாங்க. ஃப்ளாக்ஷிப்பில் தான் கொடுக்குறாங்க. ரொம்ப ரேர் கேசஸில் தான் லோ பட்ஜெட்டில் அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடைக்குது. பட் அப்பயே ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 3.5mm ஜாக். அதை பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோன்ஸ் இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த விஷயத்தை ஆரம்பித்து வச்சது ஆப்பிள் தான்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த ஆப்பிள் அதை இந்த ஃபோன்லேருந்து தான் ஆரம்பித்து வச்சாங்கன்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஆப்பிளோட யூனிக்கான இன்னொரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைலண்ட் மோட் பட்டன் கொடுத்துருப்பாங்க ஸ்லைட் டைப்பில். இதை OnePlus இப்போ யூஸ் பண்ணுறாங்க. பட் ஃபஸ்ட்டு இது ஐஃபோன் தான் யூஸ் பண்ணாங்க. அதுவுமே இன்னமும் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் கீ மாதிரி இருக்குது. ஆனால் இது ஃபிசிக்கல் கீ கிடையாது. ஃபிசிக்கல் கீ கொடுத்தா அது சீக்கிரமாக டேமேஜ் ஆகுது அப்படின்றதுனால அதை தவிர்க்கிறதுக்காக ஆப்பிள் என்ன பண்ணாங்கன்னா டச் ஐடி. இந்த டச் ஐடியவே நமக்கு இது டச் ஐடி மட்டும்தான். ஆனால் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இது ஒரு ஃபிசிக்கல் கீ இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை இதில் இருக்க வைப்ரேஷன் மூலமாக கொடுக்கும். உங்களுக்கு நிஜமாவே இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலை தான் கொடுக்கும். ஆனால் இங்கே ஒரு பட்டனே கிடையாது. அதுதான் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு இந்த ஃபோனில். ஏன்னா இந்த டச் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வைப்ரேஷனோட சேர்ந்து பார்க்கும்போது அதெல்லாம். அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் இன்னமும் செகண்ட் ஹேண்டில் பிலோ 10,000க்கு ஃபோனோட குவாலிட்டியை பொறுத்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் அவைலபிளாக இருக்குது. 7,000 8,000 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நியர்பையாக இருக்க ஷாப்பில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாக வர்த்து. ஆனால் ஃபோனை வாங்குறதுக்கு முன்னாடி அது நல்ல கண்டிஷனில் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, this is Spidey signing off.